108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டமாகவும் போற்றப்படுவது திருச்சி மாநகரில் உள்ள ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவான ஸ்ரீரங்கத்தில் அமையப்பெற்றுள்ள 7 சுற்று மதில்களுக்குள் 158 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய தீவு நகரமாக திகழ்கிறது அருள்மிகு ரெங்கநாதர் திருக்கோவில். இச்சுற்று மதில்கள் வாயிலாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மிக பெரியதான ராஜகோபுரம் 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகிறது. ஸ்ரீரங்கம் கோவில் விமானம் பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலில் இருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும். இதை சுயம்பு என்றும் கூறுவர். பிரம்மா நித்திய பூஜை செய்ய சூரியனை நியமித்தார். பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இக்ஷ்வாகு இந்த விமானத்தை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்று விட்டான். ராமர் இந்த விமானத்தை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார். இதனை விபீஷணன் தன் தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்கையில் வழியில் காவிரியாற்றின் கரையை அடைந்தான். விமானத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு சிறிது நேரம் இளைப்பாறினான். பின்னர் அவன் மீண்டும் புறப்பட நினைத்து விமானத்தை எடுத்தான். எடுக்க முடியவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தும் முடியாததால் கலங்கி நின்றான். அங்கு வந்த தர்மவர்ம சோழன் ஆறுதல் கூறினான். அரங்கநாதரும் காவிரி கரையிலேயே தங்கியிருக்க விருப்பம் தெரிவித்தார். விபீஷணனுக்காக தான் தென் திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டு அருள்வதாக உறுதியளித்தார். பின்னர் தர்மவர்ம சோழன் அவ்விமானத்தை சுற்றி கோவில் எழுப்பி வழிபாடு செய்தான். தர்மவர்ம சோழன் கட்டிய ஸ்ரீரங்கம் கோவில் காவிரியாற்றின் வெள்ளப்பெருக்கினால் மண்ணில் புதையுண்டு மறைந்தது. பின்னர் கிளிச்சோழன் ஒரு கிளியின் உதவியுடன் மற்றும் அவனுக்கு வந்த கனவின் மூலமாக விமானம் இருந்த இடத்தை கண்டுபிடித்தான். வைகுந்தத்தில் உள்ள விஷ்ணுவின் கோவில் இருந்த இடம் இதுதான். இக்கோவிலை இப்போதும் இங்கு காணலாம் என்று ஒரு செய்யுளை திரும்ப திரும்ப கனவில் சொல்லி கொண்டிருந்தது. அதன்படி விமானத்தின் கருவறையை சுற்றி கோவில் எழுப்பினான். இக்கோவிலின் ஒவ்வொரு மாதமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கம் திருக்கோவிலானது இந்தியாவின் தென்முனையை நோக்கியவாறு காவிரியின் 2 நதி கிளைகள் உருவாக்கப்பட்ட ஒரு தீவில் அமைந்திருக்கிறது. இத்திருக்கோவில் ஏறக்குறைய 156 ஏக்கர் கொண்ட ஒரு பரந்த பகுதியை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த கோவிலின் மூலஸ்தானத்தை சுற்றி 7 அடர்ந்த செவ்வக பிரகாரங்கள் உள்ளன. 7 பிரகாரங்கள் கொண்ட இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் மட்டுமே என்பது இதன் சிறப்பு ஆகும். பிற்காலத்தில் தலைமுறையினர் ராமானுஜர் பற்றி அறிந்து கொள்வதற்காக அவரது காலத்திலேயே அவரை போல 2 விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 1017ஆம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராமானுஜர் அவதரித்தார். ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், திருப்பதி, மேல்கோட்டை, திருநாராயணபுரம்
ஆகிய பல திவ்ய தேசங்களில் வாழ்ந்து ஆன்மீக பணிகள், சமய சீர்திருத்தம், வைணவத்தை வளர்க்க விசிஷ்டாத்வைதம் என்ற சித்தாந்தம், கோவில் வழிபாட்டு கோட்பாடுகள் மற்றும் அவற்றின் பூஜை முறைகள் ஆகியவற்றை வகுத்து தந்தவர் இந்த ராமானுஜர்தான். பிற்காலத்தில் ராமானுஜர் பற்றி அறிந்து கொள்வதற்காக அவரது காலத்திலேயே அவரை போல 2 விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. அவற்றுள் ஒன்றை ராமானுஜர் தழுவி தன்னிடம் இருந்த ஆத்ம சக்தியை அதில் பிரதிஷ்டை செய்தார். திருநாராயணபுரத்தில் உள்ள அந்த விக்கிரகம் தமர் உகந்த திருமேனி, அதாவது அடியார்களுக்கு மிகவும் பிடித்த விக்கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. இதே போன்று மற்றொன்று ஸ்ரீபெரும்புதூரில் தயார் செய்யப்பட்டது. அது தான் உகந்த திருமேனி, அதாவது ராமானுஜருக்கு பிடித்த விக்கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த விக்கிரகம் கண் திறப்பின் போது ராமானுஜரின் சக்தி அதற்குள் செலுத்தப்பட்டதாக ஐதீகம். திருநாராயணபுரத்தில் உள்ள தமர் உகந்த திருமேனி ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்து முடிவில் அவருடைய உடல் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் பள்ளிப்படுத்தல் செய்யப்பட்டது. அது தானான திருமேனி என்று அழைக்கப்படுகிறது. 1137ஆம் ஆண்டு காலமான ராமானுஜரின் உடல் அப்படியே பல்வேறு திரவியங்கள் மற்றும் சூரணங்களால் பதப்படுத்தப்பட்டு பள்ளிப்படுத்தல் என்ற முறையில் ஸ்ரீரங்கம் வசந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கும் மேலாக யோக உஷ்ணத்தின் அடிப்படையில் அந்த உடல் இறுகி நிலை மாறாமல் இருக்கின்றது. இந்த இடத்தின் மீதுதான் தற்போது எம்பெருமானார் என்று சொல்லப்படும் ராமானுஜரின் சன்னதி ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் திருவிழாக்கள். ஜேஷ்டாபிஷேகம், தைலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த அபிஷேகத்தில் அரங்கன் மீது சேர்ந்திருக்கும் அசுத்தங்களை நீக்கி விடுவிப்பதற்காக ஆனி தமிழ் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மூலஸ்தான கருவறை சுத்தம் செய்யப்படும். கோவிலில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மூலிகை எண்ணெய் அபிஷேகம் பெரிய பெருமாளுக்கு செய்யப்படும். உற்சவர் நம்பெருமாள் மற்றும் தேவியர்களின் தங்க கவசம், தங்கத்தட்டுகள் பொற்கொள்ளரால் சுத்தம் செய்யப்படும். தங்கம் மற்றும் வெள்ளி குடங்களில் புனித காவிரி தீர்த்தம் எடுத்து கொண்டு வருவதற்கு நிறைய பூசாரிகளும் பக்தர்களும் காவிரி ஆற்றுக்கு செல்வார்கள். தங்க குடம் யானை மீது வைத்து கொண்டு வரப்படும். அடுத்ததாக பவித்ரோற்சவம். ஆனி மாதம் ரெங்கநாத சுவாமி பெருமாள் அணியும் புனித நூல் போற்றியும் மற்றும் தினசரி பூஜை சடங்குகளில் அணிவிக்கும் வஸ்திரங்களில் குறைபாடு இருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் வகையில் தமிழ் மாதம் ஆனியில் கொண்டாடப்படுகிறது. முதல் நாளன்று யாகசாலையில் உற்சவருக்கு 365 முறை திருவாராதனம் நடத்தப்படுகிறது. இரண்டாவது நாளன்று மூலஸ்தான கர்ப்ப கிரகத்தில் அனைத்து தெய்வங்களும் 1008 முறை திருவாராதனம் நடத்தப்பட்டு பூகண்டி சேவை, அங்கோபங்க சேவை எனப்படும் புனித நூல் போர்வை கொண்டு மறைக்க செய்யப்படுகிறது. இந்த விழா பெருமாளுக்கு செய்யப்படும் தினசரி பூஜையில் நிகழும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா சேரனை வென்றான் மண்டபம் என்கிற பவித்ர மண்டபத்தில் நடத்தப்படுகிறது. இந்த மண்டபம் ஜடவர்ம சுந்தர பாண்டியனால் நிறுவப்பட்டது. முஸ்லிம் படையெடுப்பிற்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1371
பெருமாளும் மற்றும் தேவியர்களும் நுழைந்தனர். மேற்குறிப்பிட்ட மண்டபத்தில் தேவியர் கருவறை நிறுவிக்கப்பட்டது. இந்த விழா முதலில் பிரம்மாவால் தொடங்கப்பட்டது. இந்த விழாவின் காரணமாக அனைத்து விக்கிரகங்களும் புனித பருத்தி நூல் போர்வை பவித்திரம் அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக கைசிக ஏகாதேசி. இந்த விழா ஏகாதேசிக்கு 30 நாட்களுக்கு முன்பு கொண்டாடப்படும். சந்தான மண்டபத்திற்கு பெருமாள் எழுந்தருளுவார். திருமஞ்சனம் நடத்தப்படும். அதற்கு பிறகு மாலையில் கர்ப்ப கிரகத்திற்கு திரும்பி சென்று விடுவார். மறுபடியும் இரவில் அர்ஜுன மண்டபத்திற்கு பெருமாள் எழுந்தருளுவார். இங்கு 365 பூஜைகள் நடத்தப்படும். பெருமாளுக்கு 365 ஆடைகள் அணிவிக்கப்படும். நள்ளிரவில் கைசிக புராணம் ஒப்புவிக்கப்படும். கர்ப்ப கிரகத்திற்கு திரும்பும்போது பச்சை கற்பூரம் தூவப்படும் மற்றும் அதன் பிறகு கர்ப்ப கிரகத்துக்குள் நுழைந்து விடுவார். மண்ணுலகில் ஒரு சொர்க்கலோகமாகவும் இந்த ஸ்ரீரங்கம் திகழ்கிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.